பிரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேக ஆட்சி அமைஞ்ச உடனே முதலமைச்சர் முதற்கொண்டு அமைச்சர்கள் எல்லாருமே அதிரடியா செயல்படுறாங்கப்பா, வாழ்த்துகள் பாராட்டுகள் அப்படின்னு எல்லாரும் என்ன பண்றாங்க, பாராட்டுகளை குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே இவங்க வந்த புதுசுல தான் இது மாதிரி போவோம். அதாவது சொல்லுவாங்கல்ல, புது வண்டி எத்தனை நாளைக்கு அப்படி ஓடும், அதுக்கப்புறம் டப்பா தேஞ்சி அந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி இருக்கும்னு வந்த வேகத்துல அப்படி பண்ணுவாங்கப்பா. அதெல்லாம் கரெக்டா செயல்முறையில எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதிரடியா அதிகாலையே பொழுது வெடியுதோ வெடியிலையோ நான் ஆய்வுக்கு போவேன் அப்படின்னு நேரு உள் விளையாட்டு அரங்கத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆய்வுக்கு போயிருக்கிறாரு. ஆய்வுக்கு போயிட்டு எல்லாம் கரெக்டா இருக்குதா, மாணவர்களுக்கு எல்லாம் கரெக்டா வருதா, விளையாட்டு சாதன பொருட்கள் எல்லாம் கரெக்டா இருக்குதா, அதெல்லாம் பர்ஃபெக்டா இருக்குது ஐயா. போன தடவை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்தாரு, அவர் பயங்கரமா செஞ்சு வச்சிருக்கிறாரு, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குது, ஒரு குறையும் இல்லை அப்படின்னு அங்க இருந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, ஆதவர்ஜனாவுக்கு தகவல் சொல்லி இருக்கிறதா ஒரு தகவல் நமக்கு வந்திருக்குது. ஏன்னா விளையாட்டுத்துறை அமைச்சரா முதல்ல அவர் என்ன பண்ணாரு, பொறுப்பேற்றுக் கொண்டார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். வந்த உடனேயே பல விளையாட்டுகளை நடத்தி முதல்வர் கோப்பை பல விஷயங்களை நடத்தி என்ன பண்ணாரு, சாதனைகளை படைத்தார் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டு அமைச்சரவையில விளையாட்டுத்துறை எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் பெற்றது அப்படின்னா அது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துதான். இன்னும் சொல்ல போனா மாணவர்கள் அதிகப்படியான விளையாட்டுகள்ல பங்கு பெற்று அதிக மெடல்களும் சரி கப்புகளையும் சரி நிறைய விஷயங்களை வாங்கினாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ விளையாட்டுத்துறையில அதிக பங்களிப்பு கொடுத்த முன்னாள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்றது எந்த வித மாற்று கருத்துல இவரு போனார். இவரு ஆய்வு மேற்கொள்ள போனார்ல, எதுக்காக போனார்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எதனா ஒரு குற்றம் கண்டுபிடிக்கலாம், எதனா ஒரு விஷயத்தை வச்சு முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சரை டார்டரா கிழிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல போயிருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கூட பேசிக்கிறாங்க. ஆனா போன இடத்துல எல்லாமே சூப்பரா இருக்கு. இவர் எது எதிர்பார்த்துட்டு போனாரோ எதிர்பார்ப்புக்கு மீறிகள் செயல்கள் அங்க வந்து சூப்பரா செஞ்சிருக்கிறாங்க. விளையாட்டு சாதனங்களா இருக்கட்டும் இல்ல அந்த கட்டமைப்புகளா இருக்கட்டும் எல்லாமே இவர் எதிர்பார்த்து போனார்ல அதுக்கு மீறியே அங்க இருக்குது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்குது. சோ அந்த அளவுக்கு ஒரு விளையாட்டுத்துறையை அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்காரு, வளர்ச்சி துறையா மாத்திருக்காரு, டாப் மோஸ்ட் லெவல்ல எடுத்துன்னு போய் இருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்றது எந்த வித மாற்று கருத்துல. போனாரு, எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு, எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு விடுதிக்கு போனாரு. விடுதிக்கு போனோடனே மாணவர்கள் மத்தியில நல்லா கலந்துரையாடினாங்க. காலாங்கத்துல எழுந்த உடனேயே சூரியனை பார்த்தாங்களோ இல்லையோ ஆதவர்ஜுனா அமைச்சர் வந்திருக்கிறாரு அப்படின்னு மாணவர்களுக்கு வந்த உடனே செய்தி உடனே வந்து என்ன பண்ணாங்க, தங்களுடைய அன்ப வாழ்த்துக்களை என்ன பண்ணாங்க பரிமாறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன காலை உணவு சாப்பிடணும்ல, சரி உக்காருங்கப்பா டேபிள்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கிறாங்க, உணவுகளை பரிமாறிக்கிறாங்க. போனவரு அவர் என்ன பண்ணிருக்காரு, நானும் மாணவர்களோட சாப்பிடுறேன் அப்படின்னு என்ன பண்ணிருக்காரு, இறங்கி சாப்பிட்டு இருக்காரு. ஆனா மாணவர்களுக்கு அங்க போட்ட இட்லி பொங்கல் தோசை வடை சாம்பார் அதை சாப்பிட்டாரா அப்படின்னா அங்கதாங்க இருந்தது ட்விஸ்ட். ஆடம்பர உணவு அப்படின்னு சொல்லலாம். அதாவது மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான உணவு சொல்லுவாங்க. இப்ப அங்க போயிட்டு என்ன பண்ணாரு, இவர் உட்காந்து பிரெட்டை தடுவுறாரு, பிரெட்ல ஜாம தடவி என்ன பண்றாரு சாப்பிடுறாரு. இவரு டயட் இருக்கலாம், இல்ல இவருக்கு அந்த இட்லி சாம்பார் வடை பொங்கல் அப்படி பிடிக்காம இருந்திருக்கலாம், ஆனா அதுக்குன்னு ஜாம பிரெட்ல தடவி என்ன பண்றாரு சாப்பிடுறாரு. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, அண்ணன் சக மாணவர்களுக்கு கூட உட்காந்து சாப்பிட்டாரு, ஆனா மாணவர்கள் சாப்பிட்ட சாப்பாடு சாப்பிட்டாரா அப்படின்னா கிடையவே கிடையாதுயா. அவர் என்ன பண்ணாரு, பிரெட்ல ஜாம தடவி என்ன பண்ணாரு சாப்பிட்டாரு அப்படின்னு தான் எடுத்துக்க வேண்டியது. இதே நீங்க இப்படி எடுத்துக்கீங்களா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கும்போது அவர் ஆய்வுக்கு போனாரு. அவர் ஆய்வுக்கு போய் எல்லாம் பண்ணாரு, சக மாணவர்கள் கூட உட்கார்ந்தாரு. ஆனா ஆதவர்ஜுனா தனித்துவமா சாப்பிட்டாரு பாத்தீங்களா, அதெல்லாம் சாப்பிடல. மாணவர்களுக்கு நீங்க என்ன போடுறீங்களோ அதே உணவு தரமா இருக்குதா, அதே உணவு டேஸ்டா இருக்குதா, அந்த உணவுல எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குதா நான் செக் பண்ணணும், எனக்கு அந்த சாப்பாடை போடுங்கன்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு எந்த சாப்பாடை போட்டாங்களோ அதே சாப்பாடை தான் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாரு சாப்பிட்டாரு. இந்த மனுஷன் செஞ்சது எங்க இருக்கு, நான் மாணவர்களோட உட்கார்ந்து சாப்பிடுவேன், ஆனா சாப்பாடு வேற சாப்பாடு தான் சாப்பிடுவேன், அவங்க சாப்பிடுற சாப்பாடை சாப்பிட மாட்டேனா, உங்களுடைய மனநிலை என்ன? இப்போ சோசியல் மீடியால வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அமைச்சரா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்த பொழுது மாணவர்களுக்கு உண்ட சாப்பாடே என்ன பண்ணாரு, அவர் சாப்பிட்டாரு. மாணவர்களுக்கு எது வைத்தாங்க, அவங்களுக்கு வந்து இட்லி வைக்கிறீங்களா, எனக்கு இட்லி வைங்க, அவங்களுக்கு வடை வைக்கிறீங்களா, எனக்கு வடை வைங்க, அவங்களுக்கு சாம்பார் ஊத்துறீங்களா, எனக்கு சாம்பார் ஊத்துங்க, அவங்களுக்கு சட்னி ஊத்துறீங்களா, எனக்கு சட்னி ஊத்துங்க. நீங்க மாணவர்களுக்கு எதை போடுறீங்களோ அதுதான் எனக்கு போடணும். எனக்குன்னு ஸ்பெசிபிக்கா எனக்குன்னு தனியாலாம் வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, சாப்பாடு எடுத்துட்டு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டாரு.
ஸோ அந்த அந்நிய நாள்ல மாணவர்கள் என்ன சாப்பிட்டாங்களோ அதுதான் இவங்களுக்கு என்ன பண்ணாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சாப்பிட்டாரு. ஆனா ஆதவர்ஜனா என்னவோ நீங்க ஆய்வு கொண்டது பாராட்ட வேண்டிய விஷயம், மாணவர்களோடு உட்கார்ந்து சாப்பிடணும் அப்படின்றது பெருசா பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனா மாணவர்களுக்கு போட்ட சாப்பாடை எதுக்கு சார் நீங்க சாப்பிடல, உங்களுக்குன்னு பிரெட் ஜாம் எதுக்கு சாப்பிடுறீங்க கேட்டா நான் டயட்ல இருக்கிறேன் அப்படின்னுவாரு ஆதவர்ஜனா அப்படின்னு ஒரு தகவல் சொல்லுது. ஓகே, அது நீங்க டயட்ல இருக்கிறீங்கன்னா ஒண்ணு முன்னாடியே சாப்பிட்டு இருந்திருக்கணும், இல்ல அதுக்கு அப்புறம் சாப்பிட்டுருக்கணும். நீங்க மாணவர்களுடன் உட்காந்து சாப்பிடுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே மாணவர்கள் என்ன யோசிச்சிருவாங்க, நீங்க பிராக்டிகல் லைஃபுக்கு வாங்க. நீங்க நீங்க அரசியலை கடந்து பிராக்டிகலா ஒரு 4-5 பேர் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க அப்படின்னா ஒருத்தர் மட்டும் தனியா வேற சாப்பாடு சாப்பிட்டா என்ன சொல்லுவாங்க, இப்ப நம்ம கூட உட்காந்து சாப்பிடக்கூடாது, நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிரிவினை பாக்குறாங்களா? பசங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தாட் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிகல் லைஃப்ல நடக்கும். இத ஆதவர்ஜனா அமைச்சரா இருக்கிற ஆதவர்ஜனாவுக்கு இது தெரியாம போயிச்சா என்னன்னு தெரியல. நீங்க பசங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னது நல்ல விஷயம். ஆனா அதுக்கு மாறாக பசங்கள் உண்ட அந்த இட்லி தோசை அதை சாப்பிடாம உங்களுக்குன்னு தனித்துவமா ஒரு சாப்பாடு சாப்பிட்டீங்களே, இதுதாங்க. இதுல இன்னொரு விஷயத்தை கூட நல்லா நோட் பண்ணணும். தேர்தல் பிரச்சாரங்கள்ல எந்த அளவுக்கு ஏழ்மையான மனிதர் தெரியுமா விஜய் அவர்கள்? ஃப்ரூட் சாலட் சாப்பிடுறாரு. எந்த அளவுக்கு ஏழ்மையா அப்படின்னா, அவரு தான் கஞ்சேயா குச்சாரு, ஃப்ரூட் சாலட் தானே சாப்பிட்டாரு. அதுவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விலை கொடுத்து தான் வாங்க முடியும். கஞ்சி குடிக்கிறாரு மனுஷன் அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணலாம், ஏத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு வெட்டி பந்தாக்களை தாவேகா இன்ஸ்டாகிராம்ல தொடர்ந்து என்ன பண்றாங்க, பதிவிட்டு தான் இருக்காங்க. உடனே என்னமா சொன்னாங்க, ஆதவர்ஜனா பாத்தீங்களா அமைச்சர் ஆயிட்டாரு, மாணவருடன் உட்கார்ந்து சாப்பிட்டாரு. ஓகே, என்ன சாப்பிட்டாரு? மாணவர்கள் சாப்பிட்டதை சாப்பிட்டாரா? இதே உதயநிதியை சாப்பிட்டாரியா? மாணவர்களுக்கு போட்ட இட்லியே தான் அவரும் சாப்பிட்டாரு. நீங்க ஹாஸ்டல்ல தயாரிக்கிற உணவு தரமா இருக்குதான் நீங்க செக் பண்ணிருக்கணும். ஆனா இவர் அப்படி செக் பண்ணல. அது எப்படி செக் பண்ண முடியும்? நீங்க சாப்பிட்டாதான் தெரியும். இப்போ ஒரு உணவை வந்து உணவுத்துறை ஆபீசர் வந்து போறாரு, அவங்க வந்து எப்படி செக் பண்ணுவாங்க அந்த உணவு தரங்கட்டு போயிருக்குன்னு? சாப்பிட்டு பார்ப்பாங்க, டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, இல்ல ஸ்மெல் பண்ணி பார்ப்பாங்க. ஆனா ஆதவர்ஜனா இதை சாப்பிட்டோம் பார்க்கல. ஒரு ஹாஸ்டல்ல எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு நீங்க தயாரா உணவு சரி பண்றீங்க, ரெடி பண்றீங்க, ஒரு மாணவர்களுக்கு ஹாஸ்டல்ல எந்த அளவுக்கு நீங்க உணவை தயார் பண்றீங்க அப்படின்ற ஒரு குறைஞ்சபட்ச ஆய்வை அமைச்சர் ஆதவர்ஜனா செய்தாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. இவர் ஆய்வுன்ற பேருக்கு என்ன பண்ணாரு, குறைகளை கண்டுபிடிக்க போனாரு. அங்க குறைகள் கிடையாது. சரி, அப்படியே இருக்கிற பட்சத்துல இதை இப்படி திருப்பணும்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் மாணவர்களோட உட்கார்ந்து சாப்பிட்டாரு. ஆனா மாணவர்கள் உண்ட உணவை அமைச்சர் ஆதவர்ஜனா சாப்பிட்டாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. அவர் என்ன பண்ணாருன்னா ஃப்ரெஷ் பிரெட், ஃப்ரெஷ் ஜாம் எடுத்துன்னு வந்து என்ன பண்ணாரு, தடவி அவரு சாப்பிட்டாரு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா உதயநிதி அவர்கள் மாணவர்களுக்கு தரமான சாப்பாடு ஹாஸ்டல்ல தயாரிக்கப்படுகிறதா, அந்த சாப்பாடு எனக்கு போடுங்க அப்படின்னு மாணவர்களுடன் உட்கார்ந்து மாணவர்கள் உண்ட உணவை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சாப்பிட்டார். தரமா இருக்குது. ஏன்னா தரமா இல்லைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை தரமான உணவுகளை விளையாட்டு பசங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமா சாப்பிடணும். இன்னும் எடுத்தவங்க ஒருத்தவங்கலாம் சாப்பிடக்கூடாது. ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டாதான் விளையாட்டுல வந்து என்ன பண்ணுவாங்க, கான்சன்ட்ரேஷன் பண்ணி அவங்களுடைய திறமைகளை சாதிக்க முடியும். ஸோ அப்படி மாணவர்களுக்கு சத்தான உணவை கொடுக்கணும், குவாலிட்டியான உணவை கொடுக்கணும் அப்படின்னு தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாரு, மாணவர்களோட உணவை சாப்பிட்டாரு. ஆனா ஆதவர்ஜனா வெட்டி பந்தா, வெட்டி வீராப்பு காட்டுறதுக்காகவே என்ன பண்ணிருக்கிறாரு, ஆய்வு மேற்கொள்றேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு அங்க மாணவர்கள் உண்ணுகிற உணவை ஆய்வு செய்யாம தனக்குன்னு பிரெட் ஜாம் இருந்தா போதும் அப்படின்னு சாப்பிட்டு வந்திருக்கிறாரு ஆதவர்ஜனா. இதை எப்படிங்க மாணவர்களுடன் உட்கார்ந்து சக மாணவர்களுடன் உட்கார்ந்து சாப்பிட்டார், சக மாணவர்களை ஈக்குவலா நினைக்கிறார், எப்படிங்க ஏத்துக்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி தானே இருக்குது. சோ தொடர்ந்து வீண் விளம்பரத்துல, வெட்டி விளம்பரத்துல தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து இறங்கி இந்த மாதிரி செயல்களை ஈடுபடுறாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான ஒன்று இருக்கு. அடுத்த தடவை நீங்க ஆய்வுக்கு போறீங்கன்னா நீங்க மாணவர்களோடு உட்கார்ந்து சாப்பிடுறீங்க அப்படின்னா ஒண்ணு அவங்க பக்கத்துல உட்கார்ந்து அவங்க சாப்பிடுற உணவு சாப்பிடுங்க, இல்லையா உங்களுக்கு தனித்துவமா உணவு இருக்குதா அதை தனியா போய் சாப்பிடுங்க, இல்ல எல்லா ஆய்வும் முடிச்சுட்டு கார்ல போகும்போதோ இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுங்க அமைச்சர் அவர்களே அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.